மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். வழங்குறது யாருன்னா சிபி. இது என்னடா புதுசாக சிபி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் தாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு இது எல்லாத்தையுமே ரெகுலேட்டரி போர்டாக இருக்குது. ஓகேங்களா? பணம் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அது ஒரு ரெகுலேட்டரி போர்டாக இருக்குது. சரிங்களா? இவங்க ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அதுவுமே கிரேடு ஏ அப்படின்ற கேடரில் தான் ஆட்களை எடுக்கிறாங்க. மாதந்தோறும் உங்களுக்கு நல்ல வருமானம், அதாவது 17 வருஷத்துக்கான ஒரு லிஸ்டிங் மாதிரி அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 62,500 இருந்து உங்களுடைய பேக்கேஜ் வந்து ஆரம்பிக்குது. தொடர்ந்து அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகி 1,26,000 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. சரிங்களா? அது போக என்பிஎஸ் ஸ்கீமும் இருக்கும், பென்ஷன் ஸ்கீம், மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே, பர்க்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. ஜென்ரலில், லீகலில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், ரிசர்ச்சில், அஃபிஷியல் லாங்குவேஜில், அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜென்ரலில் 56 பேரை எடுக்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இல்லை நான் பேச்சுலர் டிகிரி லாவில் இருக்கேன், இன்ஜினியரிங்கில் இருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 36 வேகன்சி இருக்குங்க. 56. சரிங்களா? அடுத்தது லீகலில் என்ன படிச்சிருக்கணும்னா கம்பல்சரியாக லா முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி லாவில் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் அட்வொகேட்டாக வேலை பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20 போஸ்டிங்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கில் 22 பேருக்கு வேலைக்கு வாய்ப்பு இருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடிலேயோ அசோசியேட்டடாக முடிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. அடுத்த வாய்ப்பு ரிசர்ச்சில் 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுலேயுமே மாஸ்டர் டிகிரியோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அஃபிஷியல் லாங்குவேஜ்னால் மாஸ்டர் டிகிரி ஹிந்தியில் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலில் பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் சிவில்லையும் பேச்சுலர் டிகிரி பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.